தலைப்பு செய்திகள். உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள், மஹிந்த தேசப்பிரிய தெரிவிப்பு. கொழும்பு துறைமுகத்திற்கு வந்தடைந்த உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல். காங்கேசன்துறை பலாலி இடையிலான அரச பேருந்து சேவைகள் ஆரம்பம். யாழில் மின்னல் அனர்த்தம் காரணமாக 19 பேர் பாதிப்பு. கனடா பாராளுமன்ற தேர்தல், ஆளும் லிபரல் கட்சி வெற்றி. படகு வீட்டுக்குள் இறந்து கிடந்த பெண் பிரபலம். இனி விரிவான செய்திகள். உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி விடுவதே மிக சிறந்த பாதுகாப்பாகும் என்று முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். அண்மைக்கால சம்பவங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், உங்களில் யாருக்காவது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அண்மை காலங்களில் இறந்தவர்களில் பலர் தங்களுக்கு மரண அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியிருந்தார்கள். அவர்கள் ஏதாவது தகராறுகளுடன் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது. அவ்வாறான உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் இலங்கையை விட்டு வெளியேறலாம் அல்லது வீடுகளை விட்டும் வெளியில் நடமாடுவதை குறைத்து கொள்ள வேண்டும் என்றும் மஹிந்த தேசப்பிரிய தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடல்சார் வரலாற்றில் ஒரு மைல் கல்லாக உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல்களில் ஒன்றான MSC மெரில்லா கப்பல் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு சர்வதேச சரக்கு முனையத்திற்கு செயல்பாட்டு நடவடிக்கைகளுக்காக வந்தடைந்துள்ளது. இதன்படி இலங்கையின் சரக்கு முனையம் ஒன்றுக்கு வந்த மிகப்பெரிய சரக்கு கப்பலாக இந்த கப்பலை அடையாளப்படுத்த முடியும் என இலங்கை துறைமுக அதிகார சபை தெரிவிக்கின்றது. கொழும்பு துறைமுகம் கடல்சார் பிராந்தியத்தில் முதன்மையான மைய துறைமுகமாக மாறி வருவதுடன் உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல்களை இயக்கும் திறன் MSC மெரில்லா கப்பலின் வருகையால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை துறைமுக அதிகார சபை அறிவித்துள்ளது. 2023 ஆண்டு கட்டப்பட்ட MSC மெரில்லா சரக்கு கப்பல் நீளத்தில் 399.90 மீட்டர்களை கொண்டுள்ளது. கப்பலின் அகலம் 61.30 மீட்டர்கள். இதன் சுமை திறன் 2,40,739 தொன்கள் ஆகும். கப்பலால் சுமக்கக்கூடிய சரக்கு அளவு 24 சரக்கு பெட்டிகளாகும். இந்த கப்பல் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான கிழக்கு சர்வதேச சரக்கு முனையத்திற்கு வந்தடைந்ததன் மூலம் கிழக்கு முனையத்தின் மிகப்பெரிய சரக்கு கப்பல்களை இயக்கும் திறன் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது கிழக்கு சரக்கு முனையம் மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்ப உத்திகளால் பொருத்தப்பட்ட கிரண்டி கிரேட்கள் மூலம் திறமையாகவும் பாதுகாப்பாகவும் சரக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வசதி அளிக்கப்பட்டுள்ளது. இது மேம்பட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான இலங்கை துறைமுக அதிகார சபையின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது. 35 வருடங்களின் பின்னரான காங்கேசன்துறை பலாலி இடையிலான அரச பேருந்து சேவை நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. யுத்தம் காரணமாக கடந்த 35 வருடங்களாக உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்ட குறித்த பகுதியினூடாக பொதுமக்கள் நடமாட முடியாத சூழல் காணப்பட்டது. இதன் காரணமாக பயணிகள் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வரை மாத்திரமே பயணம் செய்து வந்தனர். கடந்த 10ஆம் திகதி நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்ட பலாலி வீதி வரை நேற்றைய தினம் பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டது. பேருந்து சேவை நேர அட்டவணை தொடர்பாக பின்னர் அறிய தருவதாக பிராந்திய முகாமையாளர் தெரிவித்துள்ளார். குறித்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவானந்த ராஜா, இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக புரசிங்க மற்றும் போக்குவரத்து சபை ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். யாழில் ஏற்பட்ட மின்னல் அனர்த்தம் காரணமாக இதுவரை 6 குடும்பங்களை சேர்ந்த 19 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 4 வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J208 கிராம சேவகர் பிரிவில் 2 குடும்பத்தை சேர்ந்த 7 பேரும், கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J279 கிராம சேவகர் பிரிவில் 1 குடும்பத்தை சேர்ந்த 5 பேரும், சாவக்கச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J301 கிராம சேவகர் பிரிவில் 2 குடும்பங்களை சேர்ந்த 3 பேரும், மருதங்கேணி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J426 கிராம சேவகர் பிரிவை சேர்ந்த 1 குடும்பத்தை சேர்ந்த 4 பேரும் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.
ஜெர்மனியின் பிரபல நாவலாசிரியர் ஒருவர் தனது படகு வீட்டில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவர் முரட்டுத்தனமாக தாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். படகு வீட்டுக்குள் இறந்து கிடந்த பெண் செவ்வாய்க்கிழமை காலை ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகரில் எல்ப் நதியில் நிறுத்தப்பட்டிருந்த படகு வீடு ஒன்றில் அலெக்சாண்ட்ரா என்னும் பெண் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். அலெக்சாண்ட்ரா ஜெர்மனியின் புகழ்பெற்ற நாவலாசிரியர் ஆவார். அலெக்சாண்ட்ரா முரட்டுத்தனமாக தாக்கப்பட்டு பின்னர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அலெக்சாண்ட்ரா எல்ப் நதியில் தனது படகு வீட்டில் வாழ்ந்து வந்த நிலையில் அவரை கொல்ல பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் நதியில் வீசப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது என்பதால் நீச்சல் வீரர்கள் நதியில் ஆதாரங்களை தேடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். சீனாவில் லியோனிங் மாகாணத்தில் சியாங் நகரிலுள்ள உணவகம் ஒன்றில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஏற்பட்ட தீ விபத்தில் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று மதியம் 12:25 மணிக்கு ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் 22 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 3 பேர் காயமடைந்ததாக அரசு நடத்தும் சிங்ஹுவா செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் மீட்பு பணிகளுக்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுமாறு சீன அதிபர் உத்தரவிட்டுள்ளார். இந்த உணவக தீ விபத்து இந்த மாதத்தில் சீனாவில் ஏற்பட்ட 2வது பெரிய தீ விபத்து. முன்னதாக வடக்கு சீனாவின் ஹெபோய் மாகாணத்தில் ஒரு முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் 2015ஆம் ஆண்டு முதல் பிரதமராக இருந்து வந்த ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த ஜனவரி மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து கனடா மத்திய வங்கியின் முன்னாள் தலைவரும் லிபரல் கட்சியை சேர்ந்தவருமான மார்க் கார்னி புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார். கடந்த மாதம் 14ஆம் தேதி பிரதமராக பதவியேற்றார். இதற்கிடையே அக்டோபர் மாதம் வரை பதவிக்காலம் உள்ள நிலையில் பாராளுமன்றத்தை முன்கூட்டியே கலைப்பதாக மார்க் கார்னி அறிவித்திருந்தார். மேலும் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி பாராளுமன்றம் தேர்தல் நடைபெற்றது. மேலும் திங்கட்கிழமை 28ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இதில் லிபரல் கட்சி சார்பில் பிரதமர் வேட்பாளராக மார்க் கார்னியும் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் பெர்ரி பொய்லிவியும் களமிறங்கினார். இதற்கிடையே 343 தொகுதிகளை கொண்ட கனடா பாராளுமன்றத்திற்கு திங்கட்கிழமை அதாவது ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி தேர்தல் நடந்தது. மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். வாக்குப்பதிவு முடிவடைந்ததும் வாக்கெண்ணிக்கும் நடவடிக்கை ஆரம்பமானது. தொடக்கம் முதலே லிபரல் கட்சி முன்னிலை பெற்றது. அனைத்து தொகுதிகளிலும் முன்னணி நிலவரம் வெளியானது. இதில் 161 தொகுதிகளில் லிபரல் கட்சி முன்னிலையில் இருந்தது. கன்சர்வேட்டிவ் கட்சி 150 இடங்களிலும் இதர இடங்களில் பிற கட்சிகளும் முன்னிலை பெற்றன. இந்நிலையில் தற்போதைய நிலவரப்படி லிபரல் கட்சி 167 இடங்களிலும் கன்சர்வேட்டிவ் கட்சி 145 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஜக்மித் சிங்கின் தேசிய ஜனநாயக கட்சி இந்த தேர்தலில் 343 தொகுதிகளிலும் போட்டியிட்டது. அக்கட்சி 8 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்றது. கடந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கட்சி 24 இடங்களை கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானை சேர்ந்த முன்னாள் எம்பி தபயா ராம் ஹரியானாவில் ஐஸ்கிரீம் விற்று தனது குடும்பத்தை கவனித்து வருகின்றார். இவரின் குடும்பத்தில் 34 உறுப்பினர்கள் உள்ள நிலையில் 6 பேர் மட்டுமே இந்திய குடியுரிமை பெற்றுள்ளனர். எஞ்சிய 28 பேர் குடியுரிமைக்காக விண்ணப்பித்துள்ளனர். பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் நாடு திரும்ப வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் பாகிஸ்தானின் முன்னாள் எம்பியான தபயா ராம் பாகிஸ்தானுக்கு அனுப்பப்படுவாரா அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் நாட்டில் இருக்க அனுமதிக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் உள்ளூர் காவல்துறையினரின் விசாரணைக்கு பின்னர் தபயா ராம் தனது குடும்பத்துடன் நாட்டில் இருக்க அனுமதிக்கப்பட்டுள்ளார். வரலாற்றில் இன்று 1870 இலங்கை புறக்கோட்டையில் முஸ்லிம்களின் கலவரம் இடம்பெற்றது. 1897 ஜே தாம்சன் அணுவடி துகள்களாக இலத்திரனை கண்டுபிடித்துள்ளதாக பிரித்தானியாவில் அறிவித்தார். 1945 இரண்டாம் உலகப்போர். ஹிட்லர் தனது மனைவி இவாவுடன் பியூரர் பதுங்கு அறையில் தற்கொலை செய்து கொண்டார். 1980
பிரித்தானியாவில் ஈரானிய தூதரகத்தை முற்றுகையிட்ட தெற்கு ஈரானிய போராளிகள் அங்கிருந்த பலரை பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.